வாக்காளர் பட்டியல் முறைகேட்டிற்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. மேலும் இறந்தவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மோசடியை நிரூபிக்க தங்களிடம் 100% உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களால் தப்பிக்க முடியாது என்றும் ராகுல் காந்தி கூறினார். New voters, how old are they? 50, 45, 60, 65. New voters, thousands and thousands and thousands one constituency. Yes, and this is one thing, right? Voter deletion, voter addition, new voters who are 18, who are way above 18. So we have caught them. Okay, and I want to send a message to Election Commission. Yes, sir. If you think you're going to get away with this, if your officers think you're going to get away with this, you're mistaken. You're not going to get away with it, because we are going to come for you. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தேர்தல் வெற்றி தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டால் அதன் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. இதனிடையே பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி குறித்த சர்ச்சைகளுக்கு பதிலளித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், நியாயமான தேர்தலுக்கும் வலிமையான ஜனநாயகத்திற்கும் தூய்மையான வாக்காளர் பட்டியல்தான் அடிப்படை. அதை ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்தல் ஆணையம் தயாரிப்பதாக கூறியுள்ளார். இறந்தவர்கள் பெயர்களும் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் பெயர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பெயர் சேர்த்தவர்கள் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் நீடிப்பதை அனுமதிக்க முடியாது. தகுதியற்ற நபர்களை முதலில் பீகாரிலும் பின்னர் நாடு முழுவதற்கும் வாக்களிக்க அனுமதிப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார்.